திருச்சிற்றம்பலம். ஆடும்பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறிக் கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற இந்த திருமந்திர வேள்வியிலே 5ஆம் தந்திரத்திலே சன்மார்க்கம் என்பது பற்றி நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சன்மார்க்கம் என்று சொல்லப்படுகின்ற அடிப்படையான நெறிகள் 4 நிறைவான நெறியாக விளங்கக்கூடிய ஞான நெறியினுடைய அடைவிக்கின்ற அமைப்பு முறையாக சன்மார்க்கத்தை திருமூலர் அடையாளம் காட்டுகிறார். சரியை நெறி, கிரியை நெறி, யோக நெறி, ஞான நெறி என்றெல்லாம் 4 நெறிகளிலே அல்லது படிநிலைகளிலே ஆன்மா சிவத்தை உணர்கிறது. சிவத்தை உணர்கின்ற ஆன்மா நிறைவாக சிவத்தோடு ஒன்றுபடுகின்ற அந்த மார்க்கத்தை கைகூட்டி வைப்பது சன்மார்க்கம். அதனால்தான் ஞானம் அல்லது சிவம் கூடுகின்ற வாய்ப்பு இல்லை. ஞானத்தை தவிர சிவத்தை கூட்டுவிக்கின்ற மார்க்கம் கிடையாது என்று அழுத்தம் திருத்தமாக சைவம் பேசுகிறது. இப்பொழுது நாம் சிவம் என்று சொல்லுவதை பொதுப்படையாக பரம் என்று சொல்லிக்கொள்ளலாம். பரம் என்று சொல்லக்கூடிய அந்த பரத்திலே இந்த உயிர்கூட்டங்கள் ஒன்றுபடுகிற அத்துவிதம்தான் அந்த சுத்தாத்துவிதம் என்று சொல்லக்கூடிய நிலை. ஆன்மாவை உய்விக்க வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும், வழிகாட்ட வேண்டும் என்கின்ற பெருங்கருணையினாலே சிவம் ஆன்மாவோடு ஏற்கனவே அத்துவிதமாகத்தான் இருக்கிறது. அதனால்தான் அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி இறை பணி நிற்க என்று குறிப்பிடுகின்றார். ஏகனாகி இறை பணி, அப்ப அவனே தானே ஆகிய நெறி, அவன் தானே ஆகிய நெறி, அவனே தான் ஆகிய நெறி. 2 ஏகாரம் போட்டாலும் கூட பொருள் கொள்வதற்காக அவனே தானே அப்படின்னு சொல்லக்கூடியதை அவனே தானாகிய நெறி, அவன் தானே ஆகிய நெறி என்று அது 2ஆக எடுத்துக்கொண்டு இந்த ஆன்மா இயங்குவதற்கு சிவத்தின் துணையின்றி இயலாது என்கிற காரணத்தினாலே ஆன்மாவினுடைய ஒவ்வொரு இயக்கமும் சிவத்தினுடைய கருணை வெளிப்பாடு.
அது இயக்குகின்ற இயக்கங்கள் அத்தனைக்கும் காரணம் சொல்லணும்னு சொன்னால் அது சிவத்தினுடைய கருணை. ஒன்றை செய்கிற பொழுது செய்கின்ற செய்கைக்கு நாம் அடிப்படையாக செய்யப்படுவரிடம் ஒரு சிறு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டாவது எதிர்பார்ப்போம். பெரிய உதவிகள் செய்கிறோம், பெரிய உதவிகள் செய்தாலும் பெருந்தன்மையாக இருக்கிறவர்கள் பெரிய உதவிகளை செய்தாலும் கூட நன்றியோடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில் தவறு இல்லை. உதவி செய்கிறோம், உதவி செய்கிற பொழுது அந்த உதவிக்கு ஒரு 1-2 நன்றி வார்த்தைகள், நீங்கள் இல்லைன்னா என்னால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது, அப்படி ஏதாவது ஒன்று, ஐயா தான் தக்க சமயத்தில் கடவுள் மாதிரி உதவி செய்தீங்க அப்படின்னு இந்த மாதிரியான 1-2 வார்த்தைகளையாவது நிச்சயமாக எதிர்பார்ப்பார்கள். ஒன்றொரு பயன்தனை உதவினோர் மனம் கண்டிட ஒருவினை கருதி செய்வரேல். சொல்றாரு கச்சியப்பர். ஒரு நன்றி பாராட்டுகிற உணர்வு அடிப்படையா மனுஷனுக்கு வேணும். ஆனா சிவம் ஒன்னுத்தையுமே எதிர்பார்க்கறது இல்லை. நாம நன்றி சொல்லணும்னு அது எதிர்பார்க்கிறதே இல்லை. எத்தனையோ நன்மைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறது. அப்பப்ப நாம சாமி ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு நாம சொல்லணும்னு அவர் எதிர்பார்க்கல. ஆனா அப்படி நன்றி சொல்லாமல் போனால் அந்த நன்றி கொன்ற பாவமே நம்மை கொன்று விடுமா. ஒன்றொரு பயன்தனை உதவினோர் மனம் கண்டிட ஒருவினை கருதி செய்வரேல் புன்தொழில் அவருக்கு முன் செய்த நன்றியே கொன்றிடும். கூற்றும் வேண்டுமா? தனியா ஒரு கூற்று ஒன்று கொல்லணுமா? இந்த நன்றி மறந்த தன்மை இருக்கே அதுவே கொண்டுடுனார் கச்சியப்பர். 1008 அண்டங்களை கொடுத்து ஆளுக என்று சொன்ன சிவபெருமான் அவருடைய மகனார் வந்திருக்கிறார்னு கேள்விப்பட்ட உடனே ஓடி போய், என்ன எல்லாம் அப்பா கொடுத்தது தான்ப்பா, வா என்ன சமாச்சாரம், விருந்தாளியா வா, அப்படி இல்லை சொல்லணும். மேலே 1008 அண்டமும் வென்றே ஏழுகின்றதோர் தனி இறையாகிய எனக்கு கோல வாழையிரு இன்னமும் தோன்றா குதலை பாலனே கொலாம் இணைய புந்திகள் பகர்வான். இன்னும் பல்லு சரியா முளைக்கல, இவன் எனக்கு புத்தி சொல்றானான்னு கேட்டான். புத்தி சொல்றவனுக்கு பல்லு முளைச்சிருக்கா இல்லையானா முக்கியம், என்ன புத்தி சொல்றாங்கிறது தான் முக்கியம். மிகப்பெரிய திரை ஆணவம். சிவத்தை நம்மிடம் இருந்து பிரிக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய மறைப்பாக இருப்பது ஆணவம். அதனாலதான் அதுக்கு வல்லிருள்னு பேரு. நாம இந்த உலகத்தில் அனுபவிக்கிறது, நாம வந்தது, நாம செய்துகிட்டு இருக்கிறது, இனிமே நாம பிளான் போடுறது எல்லாமே நம்முடைய திறமையில நான் இருந்து கொண்டிருப்பதாகத்தான் நம்மையும் அறியாமல் நினைக்கிறோம். திருமாலே நினைக்கிறார், அப்புறம் நம்ம என்ன? அப்பப்ப சாமி குட்ட வேண்டி இருக்கு, குட்டு வாங்கிட்டு தான் இருக்காரு. இந்த ஆணவ மறைப்பு எப்பொழுது அகல்கிறது என்று சொன்னால், சரியையில கொஞ்சம், கிரியையில கொஞ்சம், யோகத்துல கொஞ்சம் போனாலும் இன்னும் இருக்கும். அதை முழுமையாக அகற்றுவதற்கு வந்து நிற்கிறவர் தான் குரு. எனவே நாம் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், சைவ சித்தாந்தத்தில் குரு நெறிதான் நிறைவான படிநிலை அல்லது நிறைவான நெறி. அதனால அதற்கு சன்மார்க்கம் அப்படின்னு அதுக்கு பேரு.
சன்மார்க்கம். சன்மார்க்கம் என்று சொல்லக்கூடியது நீங்கள் வடமொழின்னு நினைச்சீங்கன்னா அப்படியே ஒரு வேர்ட் டு வேர்டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் வேர்டுன்னு கேட்டிங்கன்னா சன்மார்க்கம் இஸ் ஈக்குவல் டு நன்னெறி. அதான் நன்னெறிங்கிறது தான் சன்மார்க்கம். நன்னெறி எப்படி பிரிக்கலாம்? நன்மை பிளஸ் நெறி. நன்மைனா என்ன? நன்மைனா முத்தி பேரு, சிவானந்த பேரு, திருவடி பேரு, நீங்க எப்படி வேணா சொல்லலாம். நம்மளை சைவர்களை பொறுத்த வரைக்கும் சைவர்களுக்கு பேரு எது, உங்களுடைய முக்தி எதுன்னு கேட்டா நமக்கு முக்தின்னு சொல்லப்படுவது எதுன்னு கேட்டா சிவத்தினுடைய திருவடிகள், அதுதான் நமக்கு முக்தி, அதுதான் சிவானந்த பேரு. சிவபெருமானுடைய இணை அடிகள் இருக்கிறதே திருவடிகள், அதுதான் முத்தி பேரு அப்படிங்கிறது நமக்கு நம்முடைய திருமுறைகளும் அதுதான் காட்டுது, எல்லாரும் அதுதான் சொல்றாங்க. இப்ப இந்த அந்த முத்திப்பேரு என்று சொல்லக்கூடிய சிவானந்த பேற்றை நமக்கு தருகிறது ஞான மார்க்கம், சன்மார்க்கம். இது தருகிறது. அப்ப தருகிறதுனா சன்மார்க்கம் என்பது வேறு, முத்திப்பேரு வேறு. சன்மார்க்கத்தினாலே விளைவது முத்திப்பேரு. எனவே ஞானமே நிறைந்த முடிவல்ல, அதுதான் நாம தெரிந்து கொள்ளணும். ஏன்னா ஞானம் பெற்று விட்டால் போதும் இல்லை, ஞானம் பெற்ற பிறகு அந்த ஞானம் பெற்ற பிறகு அந்த சிவத்திலே சென்று தஞ்சமடைதல் வேணும். இந்த ஞானம் என்பது ஆன்மாவினுடைய இயல்பான அறிவு, தூய்மை அடைவது. ஞானம்னா இன்னும் பெருசா வெளியிலிருந்து வருதுன்னு நினைக்கக்கூடாது, இருக்கிறது சுத்தமாகுது, அதுதான் ஞானம். ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற இந்த அறிவு தூய்மை அடைகிறது. இந்த தூய்மையை செய்கின்றவர் குரு. குருவினுடைய அந்த நிலைதான் நம்முடைய சைவத்திலே நிறைவான நிலையாக கொள்ளப்பெறுகிறது. கீழே இருக்கிறதெல்லாம் தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சகமார்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்கங்கள் எல்லாம் அதற்கு இட்டு செல்லுகின்ற மார்க்கங்கள். குருவானவர் வந்து விட்டார் என்று சொன்னால் நம்முடைய ஆன்மீக பயணத்தில் முக்கியமான இடத்திற்கு வந்து விட்டோம் என்று பொருள். குருவானவர் வந்து விட்டார்னு சொல்லியிருக்கிறேன். குருவானவர் வந்து விட்டார், குரு வந்தாச்சு அப்படின்னு சொன்னா அப்ப ஆன்மீக பயணத்தில் ஒரு முக்கியமான கட்டம் வந்தாச்சுன்னு அர்த்தம். குரு வந்ததை தனக்கு துல்லியமாக குரு அறிவிப்பார். நான் வந்துட்டேன், ஐ ஹவ் கம். எந்த சூழ்நிலையில எந்த நேரமாக இருந்தாலும் அந்த நேரத்திலே குரு அறிவிப்பு வந்துவிடும். ஒருவேளை நமக்கு தெரியாமல் போயிருமோ, வந்துட்டு பார்த்துட்டு இல்லைன்னு போட்டு பயப்படவே வேண்டாம். குரு வந்துட்டார், அந்த நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன குரு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இழுத்து ஆட்கொள்வார். அப்படித்தானே நடந்தது மணிவாசகருக்கு. ஏதோ போயிட்டு இருந்தார், ஒரு முக்கியமான அரசு வேலையாக போய்கொண்டிருந்தார். அரசு வேலையாக போய்கொண்டிருந்தவருக்கு அறிவிப்பு வந்து விட்டது, வா வந்து சேர் அப்படின்னுட்டு. இருங்க சாமி, பணமெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், குதிரையை வாங்கிட்டு அக்கௌண்ட் செட்டில் பண்ணிட்டு வரேன் சாமி அப்படின்னு அவர் சொல்லலை. டபக்குன்னு கிளம்பிட்டார். அப்படியே என்ன நடந்ததுன்னு தெரியல, போயிட்டார். அப்புறம் செட்டில் பண்ணதெல்லாம் சாமி தான் செட்டில் பண்ணார். இவர் அப்படியே அப்ரப்டா விட்டு போயிட்டார். இந்த கணக்கு வழக்கெல்லாம் முடிக்க வேண்டியது அவர் தலையில் வந்து விடிஞ்சது. குரு தான் எடுத்துக்கணும் அப்புறம் எல்லாத்தையும். இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன்.
அந்த திருவடிகளை அந்த குருவானவர் எடுத்து அப்படி சூட்டிய பொழுது, துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். ஒன்றும் இல்லை, எல்லாம் போயிடுச்சு. இனி உறவு கிடையாது, சுற்றம் கிடையாது, சூழ் கிடையாது, எதுவுமே கிடையாது. இனி எல்லா உறவும் குருதான். குருதான் தலைவன், குருதான் அப்பா, குருதான் தோழன், எல்லாம் குருதான். சாமியும் குருதான், எல்லாமே குருதான். எல்லாத்தையும் கொடுத்துடணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தாய்மானவர் ரொம்ப அற்புதமாக மௌன குரு வணக்கத்தில் விளக்குறார். எப்பொழுதுமே நமக்குன்னு ஒரு செயல் கிடையாது, ஆனால் குருவிட்ட வந்ததுக்கப்புறம் அது தெளிவாக தெரியும். எக்காலமும் தனக்கென்ன ஒரு செயலிலா ஏழை நீ என்று இருந்திட்டு எனது ஆவி உடல் பொருள் நமது என்று ஏற்ற அன்றே. எப்படி ஏற்றாராம்? மௌனியாய் வந்து கையேற்றுக் கொண்டார். கையேற்றுதல் என்று சொன்னால் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிறேன், இனிமே கவலைப்படாத. மௌனியாய் வந்து கையேற்று நமது என்ற எல்லாம் இனிமேல் நம்பளுது. உன்னுடைய ஆவி, உன்னுடைய உடல், உன்னுடைய பொருள், உன் உறவு, உன் சமாச்சாரம் எல்லாம் இனிமேல் நம்பளுது. மொத்த அக்கௌண்ட்டையும் இங்கே வச்சிரு. இதுலேருந்து ஒன்றும் இருக்கக்கூடாது. எதையும் டோன்ட் கிளைம் எனி திங். ஒன்றையும் கிளைம் பண்ணக்கூடாது. இது அது என்னது, இது என்னது, எல்லாமே கொடுத்தாச்சு. எக்காலமும் தனக்கென்ன ஒரு செயலிலா ஏழை நீ சொன்னார. எந்த காலத்திலும் உனக்கு என்ன செயல் இருந்திருக்கு? யூ ஆர் த புவரஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு. நீ தான் இருக்கிறதுலே ரொம்ப ஏழை அப்படின்னாராம். தாய்மானவர் தான் இருக்கிறதுலே பணக்காரர் அங்க. ஆனால் அவரை பார்த்து என்ன சொன்னாரா? ஏழை நீ, எனது ஆவி உடல் பொருளும் வந்து கையேற்று நமது என்ற அன்றே. எப்படி? மௌனியாய் வந்து, மௌன குரு சாமி பேரு, ஒரு பேரு. அப்படி ஏற்றுக்கொண்ட பிறகு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பொய்க்கால தேசமும் பொய்ப்பொருளில் வாஞ்செய்யும் பொய்யுடலை நான் என்னலும் பொய்யுறவு பற்றலும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த உறவு எல்லாமே பொய் உறவு தானே, எல்லா உறவும். நாம அதுக்கு என்னென்னவோ பேர் வச்சுட்டு இருக்கிறோம். மாமா, மச்சான், தம்பி, தங்க, அக்கா, தன்னை, என்னென்னவோ வச்சுக்கிறோம் பேர். சாமி சிரிக்கிறாரு. என்னென்னவோ பேரு, என்னென்னவோ உறவு, என்னென்னவோ சங்கிலி, என்னென்னவோ கட்டு, வலை பின்னி போட்டு நமக்கு நாமே வலை பின்னி நம்மை நாமே சிறைப்படுத்தி கொள்வதில் ஆன்மாவை காட்டிலும் சிறந்த ஆள் கிடையாது. புதுசு புதுசா பின்னிக்கும் வலை. பொய்யுடலை நான் என்னலும் பொய்யினும் பொய்யாகையால் மைக்கால் இருட்டணைய இருளில்லை, இருவினைகள் வந்தேற வழியும் இல்லை, மனமில்லை மனத்து இனமில்லை, ஒரு போக்கில்லை வரவில்லை, அக்காலம் இக்காலம் என்பதில்லை. நேத்து இன்னைக்கெல்லாம் கிடையாது. உங்களுக்கு நேத்து கிடையாது, இன்னைக்கு கிடையாது, நாளைக்கும் கிடையாது. எல்லாம் அதீதமயமான. அப்ப குருவானவர் சீடனைக்கு செய்கின்ற பெரிய உபகாரமே காலத்தை விட்டு தாண்டி கையை பிடிச்சி இழுத்துருவார். அப்படி அந்த வித்யா தத்துவத்தில் இருக்கிற காலங்கிற அந்த பிரிட்ஜை தாண்ட முயற்சி செய்கிறவங்க தான் பிடிச்சி எடுத்து சுத்தமாயைக்குள்ளே அழைத்து செல்லுகிறவர் தான் குரு. அவர் பேரு போத குருன்னு பேர். அவரை தவிர மீதி எத்தனையோ குரு நமக்கு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் அவபோத குருன்னு பேர்.
இந்த போதகுரு என்கிறவர் தான் சீடனை காலக்கணக்கை தாண்டி மேல சுத்தமாய்க்குள்ள கொண்டு போறவர். அப்படி கொண்டு போகிற பக்குவம் சீடனுக்கு இருந்தா தான் கொண்டு போவார். எனவே சீடன் குரு தன்னை ஆட்கொள்ளுகிற பொழுது தன்னை காலத்தை கடந்து அழைத்து செல்லுகின்ற அந்த பெரும் முயற்சியிலே வழிபாடு செய்து கொண்டிருக்க வேண்டும். அதனால திருமூலர் சொல்லுகிறார், ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார், சன்மார்க்கத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, சன்மார்க்கம் அது ஞான மார்க்கம், அது குரு மார்க்கம். அப்ப குரு சீடன் என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்கம், அந்த நெறியிலே நீ நிற்பாயே ஆனால் சரியை கிரியை யோகம் என்றெல்லாம் தாண்டி போய் குருவோடு ஒன்றி நின்று குருவே உலகம் குருவே எல்லாம் என்று நிற்கிற அந்த நிலை வருகிற பொழுது ரொம்ப சுலபமாக காலம் கடக்கின்றான் சீடன் குருவோடு சேர்ந்து. அப்படி காலத்தை கடத்தி அழைத்து செல்லுகின்றவர் தான் ஞான குரு அல்லது போத குருன்னு பேர். இந்த போத குருவை பற்றித்தான் இங்க பேசுகிறார் சன்மார்க்கத்தில். சன்மார்க்கம் என்று சொல்லக்கூடியதில் குரு என்று இன்னும் 6ஆம் தந்திரத்தில் பார்த்தீங்கன்னா குருவை பற்றி இன்னும் தெளிவாக பேசுகிறார். அந்த குருவெல்லாம் சுத்தமாயிலே சீடனோடு தொடர்பு கொள்ளுகின்ற குருவே தவிர அசுத்த மாயையிலையும் பிரகிருதி மாயையிலையும் தொடர்பு கொள்ளுகிற குரு இல்லை. ஆனால் அங்கெல்லாம் நிறைய நமக்கு குரு இருக்கிறாங்க, எத்தனையோ குருமார்கள் இருக்கிறாங்க, அவர்களை தொட்டு கொண்டு போகிறோம். ஆனால் இங்கே திருமூலர் குறிப்பிடுகின்ற குரு இருக்கிறாரே, அவர் பெருங்கருணையோடு நமக்காக நம்மை இந்த மாயையிலிருந்து இந்த மாயையிலிருந்து அந்த மாயைக்கு போகணும்னா நடுவில் இருக்கிற பாலம் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், காலம்தான், டைம். இந்த காலங்கிற அந்த பாலத்தை கடத்தி அழைத்து செல்லுகிறவர் இந்த குரு. அதனாலே அவர் அந்த குருவை அடைவதுதான் சைவ நெறியிலே நிறைவான நெறி அல்லது முழுமையான நெறி, அல்லது இன்னும் சொல்ல போனால் அதுதான் நோக்கம். நல்ல குருவை பெறுதல், நல்ல குருவை பெறுதல். எப்படி போய் இல்லை, அவர் வர பெறுதல். நம்ம போய் குருவை அடைய முடியாதுன்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன். குரு தான் வரும். ஏன் நம்ம போய் அடைய முடியாதுன்னா, இப்போ நான் போய் அடையணும்னு சொன்னால் குருவை அடையிறதுக்கு நான் இப்போலேருந்து முயற்சி செஞ்சுட்டு இருப்பேன். ஏன்னா நான் இப்போவே குவாலிஃபை ஆகிட்டேன்னு எனக்கு ஒரு மனசில் நினைப்பு. நான் குருவை பெறுவதற்குரிய தகுதி பெற்று விட்டேனா என்பதை யார் முடிவு செய்கிறது? நானேவா? இப்போ நான் குருவை தேடி போக ஆரம்பிச்சேன்னா என்ன, எனக்கு குருவை பெறுவதற்குரிய தகுதி வந்து விட்டது என்று தானே கருதுகிறேன். அதனால தானே குருவை தேர்றேன். என்ன சார் 4-5 நாளாக பார்க்குறேன், கோயம்பேட்டில் சுற்றிக்கிட்டே இருக்கு. இல்லை, என் குருவை தேடிக்கொண்டு இருக்கிறேன் சார். அவர் கோயம்பேடு மார்க்கெட்டு வரேன்னு சொன்னாரா? குருவை எங்கிருந்து தேடி பிடிக்கிறது? குருவை தேடுவதற்குரிய தகுதி வந்து விட்டது என்று எப்படி நாம் கருதலாம்? குருவை பெறுவதற்குரிய தகுதி வந்து விட்டது என்று தீர்மானிக்க வேண்டிய ஆள் உள்ள இருக்கிறான், வெளியில் இல்லை. அவனுக்கு தான் தெரியுது இது எவ்வளோ தூரம் வெந்திருக்குது, இது அரைவேக்காடா முக்காவேக்காடா இன்னும் வேகவே ஆரம்பிக்கலையா அப்படிங்கிறத யாருக்கு தெரியும்னா, யாருக்கு தெரியும்? உள்ளுக்குள்ள இருக்கு. அது தெரிந்து கொண்டு என்ன செய்கிறது? சரி இது சரியாயிடும் அப்படின்னு தோணுச்சுன்னா தான் அது குருவாக வருகிறது. இப்போ நல்லா இன்னொன்று தெளிவாக கேட்கணும். குருவாக வருகிறவர், நான் சொன்னேன் காலம் கடந்து சுத்தமாயில திரிகின்றவர்னு சொன்னேன். அவர் தான் காலத்தை கடத்தி அழைச்சிட்டு முடியும். ஆனால் நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு குருவாக வருகிறவர் நம்மோடு இந்த உலகத்திலே வாழுகின்றவர். நம்மோடு வாழாத ஒருத்தர் ஏற்கனவே இருந்தவர் குருவா வர முடியாது. புரியுதா உங்களுக்கு?
நீங்க குருமார்கள் எல்லாம் பாருங்க. இப்ப தாய்மானவர் சொன்னேன், மௌனகுரு. தாய்மானவருக்கு மௌனகுருன்னா 2 பேரும் இதே உலகத்தில் இருந்தவங்க தானே. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவர் தான் குருவா வர முடியும். ஏற்கனவே வாழ்ந்து சிவமாகி போனவர்கள் குருவா வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப நாம திருஞான சம்பந்தர குரு, அவரை குரு என்று சொல்லுவதெல்லாம் குருவை நம்மை அழைத்து செல்வதற்கான பயிற்சிகளை தருகின்றவர்கள். அந்த முறையில் அவர்கள் குருவே தவிர அவங்கெல்லாம் குருவா வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அவங்கள சிவமாவே போயிட்டாங்க. இப்ப அவங்க சொல்லியிருக்கிற அந்த பாடங்கள், இந்த பயிற்சிகள், இந்த பயிற்சிகளை நாம் எடுக்க எடுக்க எடுக்கத்தான் இந்த பயிற்சிகளின் மூலமாக பக்குவம் பெறுகிற பொழுது குரு ஒருவர். இந்த பயிற்சி தருது யாரு? இந்த குருமார்கள் இவங்க. அப்ப இந்த கால தத்துவத்தை கடந்து நிற்கிறவர் என்று சொன்னால் வேறு எங்கேயோ இருக்கிறவர் நினைச்சிடக்கூடாது. அவர் இந்த உலகத்திலேயே வாழுகின்றவர். இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பார். அவர் தான் குருவா வருவார். அவர் தான் அழிச்சின்னு போவார். இப்ப குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர், எல்லா குருவையும் பாருங்களேன் நீங்க. பெற்றான் சாமான டக்குன்னு கொண்டே போயிட்டார் உமாபதி சிவம். எங்க இருந்து வெளியில இருந்து வேற ஒருத்தர் வந்தா கூட்டு போனாங்க. கூட்டு போறதுக்கு ஆளை டெபியூட் பண்ணதே அங்க இருக்கிறவர் தானே. இப்ப குருங்கிறவரு நாம் வாழுகின்ற காலத்திலேயே நம்மோடு வாழ்கின்றவர் தான் நமக்கு குருவா வர முடியுமே தவிர, அதுக்காக நம்மளோட வயசானவராக இருக்கணும்னு நீங்க கொஞ்சம் கூட நினைச்சிட வேண்டாம். ரொம்ப வயசு குறைச்சலா கூட இருக்கலாம். ஒருத்தர் ஞானத்திலே முதிர்ந்தவராக இருக்காரு, அவருக்கு குருவா ஒருத்தர் வரணும்னு தேடிக்கிட்டே இருந்தாரு. தனக்கு யாரும் குருவா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே நினைச்சிட்டு இருந்தார். வந்தார் ஒரு குரு. அவருக்கு வயசு என்னன்னா 2.5 வயசு. யாரு? மெய்கண்டார். மெய்கண்டார் சகலாகம பண்டிதருக்கு குரு. 2 பேரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க. இவர் வர வரைக்கும் அவர் வெயிட் பண்ண வேண்டியிருந்துச்சு குருவை பார்க்கறதுக்கு. அருணந்தி சிவம் அது வரைக்கும் குரு கிடைக்கல அவருக்கு. மெய்கண்டார் வந்ததுக்கு அப்புறம் தானே குரு வந்தார் அவருக்கு. இப்ப குருன்னு யாருன்னு கேட்டா அங்கே இருக்கிறவர், கூட இருக்கிறவர். அந்த பக்குவம் நமக்கு வந்து, அந்த பக்குவம் வந்த உடனேயே அவர் நமக்கு குருவாக நின்று எல்லாத்தையும் முடிகிறார். அத்தனையும். அப்ப என்ன ஆகும்னா சீடனுக்கு இந்த சன்மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த சன்மார்க்கத்தில் குருதான் எல்லாம். குரு பக்தி செய்யும் குவலயத்தோர்க்கே தரும் முத்தி சார்பு. இந்த முத்தி என்பது சார்பும் கூடும் சன்மார்க்கத்தோர்க்கே தரும் முத்தி சார்பு ஊட்டும் சன்மார்க்கம் தானே. சன்மார்க்கம் தானே சார்பு ஊட்டும் முத்தி தரும். இந்த சன்மார்க்கம் என்ன? குரு பக்தி செய்யும் குவலயத்தோர்க்கே. இந்த குரு பக்தி செய்கின்ற இந்த குவலயத்தோர் என்று சொல்லுகிறார். சன்மார்க்க நெறி என்பது குருவை அடைந்த பிறகு குருவே எல்லாம் என்று நிற்கின்றோமே, அந்த நெறிதான் முத்தியை தரும், சார்பு ஊட்டும். சார்பு ஊட்டும்னா சிவமாக செய்யும், முத்திய ஆனந்தத்தை பெருக்கும். எனவே ஞானம் என்பது தருவது எது என்று கேட்டால் சன்மார்க்க நெறியே ஞானத்தை தந்து அந்த முத்தி இன்பத்தை தரும். அப்ப குரு பக்தினா என்ன செய்யறது? குரு பக்தி எப்படி செய்யறது? அதுக்கு ரொம்ப தெளிவா விளக்கமா சொல்லுகிறார். தரிசிக்க, பூசை செய்ய, சிந்தனை செய்ய,
தரிசிக்க பூசிக்க சிந்தனை செய்ய பரிசிக்க கீர்த்திக்க பாதுகம் சூட, இதெல்லாம் குருபக்தி. இப்ப குருபக்தின்னு ஒண்ணு, குருபக்தியினுடைய எல்லையை காட்டுகிற பொழுது நம்முடைய திருமூலர் சொல்லுகிறார், சீடனுக்கு இனி குருதான் சிவம், இனி குருதான் சிவம். சீடனை குரு இட்ட பணி சிவம் இட்ட பணியாக சீடன் கருதுவான். குகை நமச்சிவாயர் தன்னிடம் சீடனாக சேர்ந்த அந்த இளைஞனுக்கு பேர் பேடிச்சு அவருக்கு தான். அது வந்து சேர்ந்தவனே, என்னப்பா அவன் பேர்? என் பேர் நமச்சிவாய். சரிதான் போ, நமச்சிவாயின்னு உனக்கும் பேர் எனக்கும் பேருன்னா தபால் மாறி மாறி வருமேப்பா. சாமி அப்படின்னா பேரை விட்டுறேன்ட்டாரு. பேரை விட்டுறேன், சரி பேரையே விட்டுறேன்ட்டாரு. அந்த பேரை விட்டுறேன்னு சொன்ன அந்த ஒரு வினாடியில் அவர் எடுத்த முடிவை குகை நமச்சிவார் எண்ணி எண்ணி வியக்கிறார் இல்லையா? என்னப்பா உன் பேரு அது இதுவாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் என்ன சொல்? நான் வேணா பாதி வச்சுக்கிறேனே, சிவான்னு வச்சுக்கிறேனே அப்படின்னு தான் சொல்ல தோணும். பேரை விடுறேன்னா தோணும். என்னதான் நமக்கு சொந்தமாக இருந்தாலும் அடுத்தவங்க தான் அதை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பேர் இல்லையா? பெயர் நமக்கு சொந்தம், ஆனால் அடுத்தவங்க தான் அதை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க நம்ம யூஸ் பண்ணுறதை விட. அது பேரில் நமக்கு இருக்கிற பற்று சொல்லனாத பற்று. உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன். இந்த பேரை விடுறது கஷ்டம், விடுறேன்னாரு. சரி இதை விட என்ன பெரிய தகுதி வேண்டி இருக்கு, சரிப்பா இருப்பா இங்கேட்டாரு. அங்கேயே இருக்கிறாரு அவரு. அணுக்க தொண்டுனாலும் அப்படி ஒரு அணுக்க தொண்டு அந்த மாதிரி செய்யறார். என்னைக்கு குரு கிட்ட வந்து சேர்ந்தாரோ அன்னைய தேதியிலேருந்து அவரு எந்த கோயிலுக்கும் போனதில்லை. அது பாருங்க. ஒரு நாள் குகை நமச்சிவாயர் என்ன பண்ண, எப்பா நீ கையில் வச்சிருக்கிறிய விசிறி, அந்த விசிறி ரொம்ப உளுத்து போச்சு, பண ஓலையில் செஞ்ச விசிறி கொஞ்சம் மொத்தமாக இருந்தா வாங்கிட்டு வாப்பா அப்படின்னாரு. சாமி இதோ போறேன்ட்டு கிளம்பிட்டார் வெளியில். வெளியில் வந்தார். வந்து அந்த ஓலை விசிறி செய்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தார். ஒரு பண ஓலை விசிறி கொடுப்பா அப்படின்னு. அவன் உடனே சொன்ன, விசிறி தரசாமி துட்டு வச்சிருக்கியான்னு கேட்டான். அப்பத்தான் அவருக்கு ஞாபகம் வந்தது, துட்டு கொடுத்து தான் பொருள் வாங்கணும்ட்டு. இப்படி பார்த்தாரு, துண்டு தான் கட்டியிருந்தார், காசு இல்லை. விசிறி வாங்கிட்டு வந்துட்டாரு. எஜமா குருநாதர் விசிறி வாங்குறேன்னு வந்துட்டார். இப்படி திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்த உடனே பார்க்கறதுக்கு அழகா ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். அவர் உடனே சொன்னார், ஏப்பா நீ விசிறி வாங்க காசு கொண்டு வரல போல இருக்க, உன் முகத்தில் பார்த்தா ரொம்ப கவலை தெரியுது, நான் வேணா உனக்கு தரேன் காசு வாங்கிக்கன்னார். உடனே இவர் சொன்னார், விசிறி எனக்கு இல்லை அப்படின்னார். தெரியும்பா உன் குருநாதருக்கு தான் வாங்கிட்டு போற, நாங்களாம் செய்யக்கூடாதா தொண்டு குருநாதருக்கு அப்படின்னார். உடனே அவர் திரும்பி பார்த்தார். இப்போ இந்த இடத்துல விசிறி வாங்கிட்டு போகணும், காசு இல்லாமல் இவன் தரமாட்டான், ஒருத்தர் காசு தரேங்கிறாரு, சரின்ட்டு தலையாட்டிட்டார். ஒரு காசை கொடுத்தாரு, இவர் விசிறியை வாங்கிட்டார்.
வாங்கிட்டு வந்தார். அவர் பின்னாலேயே வர்றார். அவர் பின்னாலேயே வந்த உடனே இவர் திரும்பி பார்த்து கேட்கிறார், ஏயா என்னை தொடர்ந்து வரேன்னு கேட்டார். இல்லப்பா, விசிறி வாங்கி கொடுக்கறதுக்கு காசு கொடுத்தனே, ஒரு நன்றி சொல்ல வேண்டாமா நீனர். நான் தான் முதலியே சொன்னேன், விசிறி எனக்கு வாங்கி தரல, குருநாதருக்கு உரிமை இருக்கிற பொருளுக்கு நான் எப்படி உனக்கு நன்றி சொல்றது அப்படின்னார். உடனே இவர் சொன்னாரு, நீ அவருக்கு நன்றி சொல்றதுக்கு வேண்டாம இருந்திருக்கலாம். நான் யார் தெரியுமில்ல, அருணாச்சலேஸ்வரர். நான் அருணாச்சலேஸ்வரர், எனக்கு நீ நன்றி சொல்ல வேண்டாமான்னு. உனக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, என் குருநாதரை தவிர வேற எவருக்கும் நான் நன்றி சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு போயிட்டார். என்ன குரு பக்தி பாருங்க. போனார், அங்கே போய் விசிறி எடுத்து வச்சுனேன். என்னப்பா ஆச்சு, ஏதோ என்ன நடந்ததுன்னாரு. ஒன்றும் நடக்கலைங்களே சாமி, இந்த விசிறி வாங்கின இடத்துல ஏதோ கலாட்டா போல இருக்கேன்னாரு. அவர் உட்கார்ந்த இடத்துல எல்லாத்தையும் பார்க்குறவர். சாமி விசிறி வாங்குறதுக்கு துட்டு இல்லை, அருணாச்சலேஸ்வரர் வந்து காசு கொடுத்தாருன்னார். அருணாச்சலேஸ்வரர் வந்து காசு கொடுத்தாரு சாமி விசிறிக்கு. என்னப்பா இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறேன். சாமி அவர் விசிறி காசு கொடுத்தது உங்களுக்காக கொடுத்தாரு, எனக்காக கொடுத்தார். எனக்குன்னா விசிறி ஓலை கூட தரமாட்டாங்க, உங்களுக்கு என்ன விசிறி வந்து சார். என்ன குரு பக்தி பாரு. இப்போ எல்லாமே சிவமே வந்து நின்னாலும் கூட குருநாதருக்கு அப்புறம்தான் சிவம் சீடனுக்கு. குருவை தவிர வேற எதுவும் தெரியாது, குருவை விஞ்சி வேற எதுவுமே இல்லை. இந்த குரு இல்லைன்னா இந்த சிவம் என்ன தேடி வந்திருக்குமா? அதனால குரு வழிபாடுங்கிறத எப்படி செய்தாருங்கிறத நம்முடைய திருமூலர் சொல்லுகிறார். அது அப்படியே 100க்கு 100 அந்த குருவை அடைந்த அந்த சீடன் இனி குரு வேறு சிவம் வேறு அல்ல, குருவே சிவம். தரிசிக்க பார்க்கிறது தரிசனம், குரு தரிசனம். குரு தரிசனம் சிவ தரிசனமாக கருதுதல், குருவை தரிசித்தல். தரிசிக்க பூசிக்க, பூசிக்க பாருங்க, அப்படியே சிவமாய் கருதி பூசை செய்தல். இப்ப சிவபூசையில ரொம்ப முக்கியமான அங்கங்களாக சொல்லப்பெறுவது திருமுழுக்கு, ஒப்பனை, புகை, ஒளி, அமுதூட்டல், மலரிடுதல். இந்த 6 தானே அங்கம். இந்த 6ஐயும் குருவுக்கு செய்தல். புகை, ஒளி, அமுதூட்டல், மலரிடுதல் எல்லாமே அந்த குருவுக்கு தான். அப்ப சிவபூசை என்பது அவர்களுக்கு குரு பூசை தான். குருவை மீறி சன்மார்க்கத்திலே நிற்கிறவர்களுக்கு வேறு பூசை கிடையாது. அவர்களுக்கு வேறுபாடும் தெரியாது. அதனால ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார் நம்ம சாமி. தரிசிக்க பூசிக்க சிந்தனை செய்ய. அதுதான் இன்னும் அடுத்தது தியானம், தியான பொருளாக கொள்ளுதல். இந்த தியான பொருளாக கொள்ளுகிற பொழுது அகத்தே இருதய கமலத்தே நிறுத்தி கொள்ளுதல் குருவை, குருவின் திருமேனியை அங்கே நிறுத்தி கொள்ளுதல். குருவின் திருமேனியே சிவத்திருமேனி என்று கொள்ளுதல். சிவமே இந்த வடிவத்திலே வந்திருக்கிறது என்று உணர்தல். சிவன் தான் இந்த வடிவத்தில் வந்திருக்குது, இப்ப இந்த வடிவத்தை எடுத்து வந்திருக்குது. அந்த சிவ வடிவத்தை போற்றுதல். பரிசிக்க ஸ்பர்சம், திருவடி தீண்டுதல், அடி வருடுதல், இப்படி பல்வேறு பணிகளை அணுக்கமாக செய்தல். அது ஸ்பரிசிக்க. பரிசிக்க கீர்த்திக்க
குருவினுடைய புகழையே பேசுதல், பெருமையையே பேசுதல், குருவின் புகழையே சொல்லுதல். அதை சொன்னார் கீர்த்திக்க. பாதுகம் சூட, இதான் அடுத்தது. ரொம்ப குருவினுடைய அந்த திருவடி அணிகின்ற பாத ரட்சைகளை சிரசின் மேல் வைத்துக் கொள்ளுது. இதெல்லாம் குருபக்தினார். அதை இத்தனையும் சொல்லிட்டு சொன்னார், குருபக்தி செய்யும் குவலயத்தோர்க்கே சன்மார்க்கம் சார்பு ஊட்டும் முத்தி தரும், சார்பு ஊட்டும் முத்தி தரும். பெரிய அரசன் அவன் பையனுக்கு முடிசூட்டணும்னு நினைக்கிறான். அவன் முடிசூட்டணும்னு நினைக்கிற பொழுது கொஞ்சம் அவனுக்கு இம்மெச்சூரிட்டி இருக்கும்னு இவன் நினைக்கிறான். அதனால அந்த பக்குவமின்மை நீங்கி அவன் அரசு பதவி வகிப்பதற்கு உரிய அந்த தன்மை அடையணும்னு அவன் எதிர்பார்க்கிறான். ஒரு நாள் அவனுடைய ஞான குருவாக, போத குருவாக இருக்கக்கூடிய பெருமானிடம் கானகத்திலே சென்று சேர்கிறான். சாமி, என்னுடைய மகனுக்கு நான் பட்டம் சூட்டிவிட்டு தங்களுடைய திருவடியிலே வந்து தொண்டு செய்ய வேண்டும் என்று கருதுகிறேன். அவனுக்கு பட்டம் சூட்டணும். கொஞ்சம் பக்குவம் இல்லாமல் இருக்கிறான் சாமி, நான் என்ன செய்யறது? எனக்கு இங்கே வரணும்னு அவசரம், அவனுக்கும் பட்டம் சூட்டிக்கணும்னு அவசரம். அவனும் தயாராக தான் இருக்கிறான். எப்பப்பா கிளம்ப போறேன்னு தான் கேட்குறான். எப்போ எனக்கு பட்டம் சூட்ட போறேன்னு கேட்கல, ஏன்னா ரெண்டும் ஒன்று தானே. எப்போ கிளம்ப போறேன்னு கேட்குறான். ஆனால் அவனுக்கு அந்த பக்குவம் இருக்கான்றது சந்தேகமாக இருக்குது. என்ன செய்யலாம் சாமின்னார். அவர் சொன்னார், நீ ஒன்று பண்ணு, அவனை கொண்டாந்து இங்கே விடு, ஒரு மாதம் என்கிட்ட இருக்கட்டும், ஒரு மாதம் கழித்து சொல்கிறேன் அவன் பட்டம் சூட்டுவதற்குரிய தகுதி பெற்றிருக்கிறானான்னு சொல்கிறேன், நீ கொண்டாந்து விடுனார். சாமி, ஒரு மாதம் போதுமா? ஒரு மாதத்தில் ட்ரை பண்ணலாம், மாற்றி பார்ப்போமே, கொண்டாந்து விடன்னாரு. சரின்னு கொண்டு வந்து விட்டுட்டு போனேன். இவன் சொன்னேன், அப்பா என்னப்பா இது ட்ரைனிங்னா எங்கேயாவது வில் வித்தை, வாழ் வித்தை, இது மாதிரி ஏதாவது குதிரை ஏற்றம், இப்படி எங்கேயாவது கொண்டு ட்ரைனிங் விட்டீங்கன்னா பரவாயில்ல. இந்த காட்டில் கொண்டு வந்து இந்த ஆள்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கேன், இந்த தாடி சாமிகிட்ட. இங்கே நான் என்ன கற்றுக்க போகிறேன் அவர்கிட்ட அப்படின்னு கேட்டான் அவன். இருடா, சாமி சொல்கிறாரு, நம்ம குல குருடா அவர், ஏறு. சரின்னு இருந்துட்டு போயிட்டாச்சு. குருநாதர் அடுத்த நாள் காலையில் அவனை எழுப்பி விட சொன்னார். சீடர்களை விட்டு எழுந்திருச்சான். இங்கே பார், நீ முதல்ல அரசகுமாரன் நினச்சிக்காத, நீ அரசகுமாரன் கிடையாது, ட்ரைனிங் வந்திருக்கிற ஆள். டிஸ்குவாலிஃபை ஆனேன்னா அரச பதவியே கிடைக்காது. அதனால் சொல்கிறத கரெக்டாக செய். சரிங்க சாமி. நீ என்ன பண்ணுற, காட்டுக்கு போயிட்டு ஒரு சுற்றிட்டு வா, இதான் இன்னைக்கு முதல் நாள் அப்படின்னு. இன்னும் போடா. நல்ல வேலை இங்கே உட்காந்து ஏதாவது ட்ரில் எடுக்காமல் காட்டுக்குள்ளே போன்னு சொன்னார். நம்ம அங்கே கிளம்பிடுவோன்னு இவனு ரொம்ப ஹாப்பியாக கிளம்பிட்டான். கிளம்பி அங்கே எங்கே சுற்றினா இங்கே சுற்றினா சுற்றிட்டு திரும்ப வந்து சேர்ந்தான். வந்து என் மேலே ரொம்ப பசி கிசியமாக வந்தான். அவனுக்கு கொடுப்பா அப்படின்னார். குடிச்சு எல்லாம் சாப்பிட்டான். இங்கே வா அப்படின்னார். காட்டுக்கு போனியா இல்லையா இன்னைக்கு? ஆமாம். என்னென்ன கேட்டேன் சொல்லு அப்படின்னார். என்ன கேட்குறது, சிங்கம் கத்திச்சே, நரி ஊழையிட்டுச்சே, அப்புறம் புலி உரிமிச்சு தான், வேற என்னத்தை கேட்குறதுங்க. அப்படியா, சரி போயிட்டு வா அப்படின்னார். போய் ஓய்வு எடுத்தான். அடுத்த நாள் வந்தான். இன்றைக்கி என்ன ட்ரைனிங் தான், அதே மாதிரியே போயிட்டு வா அப்படின்னார். தினம் போவான் வருவான். என்ன கேட்டேன்னு கேட்பாரு. இவன் இதையே தான் சொல்லுவான். சிங்கம் கத்திச்சுது, புலி உரிமிச்சு, நரி ஊழையிட்டுச்சு அப்படின்னுட்டு. ஒரு வாரம் ஆச்சு. இவர் ட்ரைனிங்கை மாற்றலை. 8வது நாளும் போனார். 8வது நாள் போயிட்டு வந்தான். என்ன கேட்ட அப்படின்னாரு. பறவைங்கெல்லாம் கத்திச்சு, பறவைங்க சத்தெல்லாம் கேட்டுச்சு,
கிளிகள்லாம் சத்தம் போட்டுச்சு, குயிலெலாம் கூவிச்சு அப்படின்னா. அப்படியா, சரி போயிட்டு வா அப்படின்னார். இது ஒரு வாரம் போச்சு. இதையே தான் திரும்ப திரும்ப வந்து சொல்லிட்டு இருந்தான். 3வது வாரம் ட்ரைனிங் அப்படியே தான் கண்டினியூ ஆகுது. ஜாலி என்ன கேட்குறானே தெரியலையே, நீங்கள் கூர்ந்து தான் கேட்போன்ட்டு 3வது வாரம் கூர்ந்து கவனிச்சுட்டு சுற்றிட்டு வந்தான். என்ன கேட்டேன்னாரு, இந்த வண்டிகள்லாம் ரீங்காரம் முடிக்குது, ஒய்ங்கிறது. இந்த ஒய்ங்கிறது ஒரே மாதிரி இருக்குமோன்னு நினச்சேன், எல்லாம் வேறு வேறு வித்தியாசமாக இருக்குது. வண்டிகள் ரீங்காரம் முடிகின்ற சத்தங்களையெல்லாம் கேட்டேன் அப்படின்னா. அப்படியா, சரி ரைட், போய் சாப்பிட்டு போய் தூங்குனாரு. போச்சு. இப்படி ஒரு வாரம் போச்சு. நுட்பமான சத்தங்களை எல்லாம் சொல்லிட்டு வந்தான். இதை கேட்டேன் அதை கேட்டேன், இப்படியே போச்சு. கடைசியில் இன்னும் 2 நாள் 1 நாள் தான் ட்ரைனிங் பாக்கி. கேட்டான் குருவிட்ட, இன்னைக்கு தான் கடைசி நாள், நான் போயிட்டு வரேன் அப்படின்னா. போயிட்டு வா, இன்னையோட ட்ரைனிங் முடிஞ்சிடும் இல்லைன்னா. நீ போயிட்டு வந்து என்ன சொல்கிறேங்கிறத பொறுத்து இருக்காதுன்னாரு. இவன் போடா, போயிட்டு வந்தவொடனே வாப்பா என்ன கேட்டேன்னு கேட்டார். அவன் சொன்னான், மலர்கள் மலர்கின்ற ஒலியை கேட்டேன்னா. மலர்கள் மலர்கின்ற ஒலியெல்லாம் கேட்டேன்னா உனக்கு ட்ரைனிங் முடிஞ்சு போச்சுட்டார். உங்கள் அப்பா நாளைக்கே வர சொல்கிறேன், நீ அரச பதவி ஏற்றுக்கலாம். திருவடியில் விழுந்தான். இப்போ சொன்னார், அரசாளுகிற அரசனுக்கு கூக்குரல் எழுப்பி குரல் கொடுக்கிறவர்கள் குறைகளை மட்டும்தான் கேட்கணும்னு இல்லை, குரலே கொடுக்காமல் அமைதியாக இருக்கிறவருடைய குறைகளை கூட அறிந்து கொள்ளக்கூடியவன் தான் உண்மையான அரசனாக இருக்க முடியும். எல்லாரும் வந்து முறையிட்டால் தான் அரசனுக்கு தெரியும். முறையிடாத உயிரினங்களுடைய முறையீட்டையும் அரசன் அறிந்து கொண்டிருக்கும். உனக்கு அந்த தகுதி வந்துருச்சு, நாளையிலேருந்து நீ அரசனாக உண்டு. ராஜா வந்து கேட்டார், ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு, கூட்டு போ, பட்டாபிஷேகம் வச்சுக்கொண்டார். அப்ப குருவானவர் அந்த நுண்ணுணர்வை எழுப்புகின்றவர். அந்த நுண்ணுணர்வு என்பது சீடனுக்கு குருவினால் மட்டுமே, போத குருவால் மட்டுமே எழுப்பப்பட முடியும். அவபோத குருக்கள்லாம் நிறைய செய்திகளை புகட்டுவார்கள், சொல்லுவார்கள். அவையெல்லாம் பெட்டிகளிலே கொண்டு பொருள்களை நிறைப்பது போல அது கொண்டு வந்து நிறைய விஷயங்களை கொண்டு வந்து மண்டையில் திணிப்பார்கள். ஆனால் பார்வை ஒன்றினாலும், கைகளை தொடுவதினாலும், திருவடியை மேலே வைப்பதினாலும், பல்வேறு விதமான உபாயங்களினாலே சீடனுடைய மெல்லிய ஞான உணர்வை தூண்டுகிறவர் தான் போதகுரு அல்லது ஞானகுருவாக இருக்கிறவர். அந்த ஞானகுரு வாய்த்த மார்க்கம் தான் சன்மார்க்கம். அப்ப இந்த ஞான குரு என்று சொல்லக்கூடியவர், இந்த சன்மார்க்கத்திலே வருகிறவர், ஞானத்தை, மெல்லிய உணர்வை சொற்களினால் தான் எழுப்ப வேண்டும் என்பதில்லை, பார்வையினால் எழுப்புவார். அதான் நயன தீட்சை. தன்னுடைய ஸ்பரிசத்தினாலே எழுப்புவார், அது ஸ்பரிச தீட்சை. தன்னுடைய உபதேசத்தினாலே எழுப்புவார், அதுதான் உபதேச தீட்சை. இந்த தீட்சைகளினாலே அந்த மெல்லிய ஞான உணர்வை எழுப்புகின்ற அந்த மார்க்கத்தை தவிர அந்த குரு வந்தாலே ஒழிய ஞானமானது கிடைக்காது என்று திருமூலர் இந்த சன்மார்க்கத்தில் மிக தெளிவாக கூறுகின்றார். அதனால தான் அடுத்த பாடலில் சொல்லுகிற பொழுது, தெளிவறியார் சிவனை அறியார், தெளிவறியார் சீவன் ஆகார், தெளிவறியார் சிவமாக மாட்டார், தெளிவறியார் தீரார் பிறப்பே. இந்த தெளிவு தருகிறவர் குருதான். எவ்வளவோ குழப்பத்தோடு இருக்கிறோம் இல்லையா? நாம 1-2 குழப்பமா என்ன பியூட்டினா, இந்த குழப்பத்தையே தெளிவுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் பாருங்க. அதுதான்
குழம்பி கிடக்கின்ற நம்முடைய இதயத்திலே தெளிவு பிறக்கின்ற பொழுதுதான் ஆஹா இத்தனை நாள் இத்தனை குழப்பங்கள் இருந்தனவான்னு தெரியும். சும்மா வேடிக்கைக்காக சொல்றேன். எங்க உதவி ஆசிரியர் இருக்கிறாரு ரேணுகாமையார், அவங்க ஒரு நாள் காஃபி சாப்பிட்றதுக்காக போனோம். காஃபி வாங்கணும், இங்கே காஃபி நல்லா இருக்கும் சாப்பிடுமா அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட்டேன், அவங்களுக்கும் வாங்கி கொடுத்தேன். அவங்க காப்பியை சாப்பிட்டுட்டு சொன்னாங்க, ஓ இதுதான் காப்பியான்னாங்க. அப்போ இதுவரைக்கும் சாப்பிட்டதெல்லாம் நான் காப்பின்னு நினச்சிட்டு இருந்தேன், இன்னைக்குத்தான் தெரிஞ்சது இதுதான் காப்பி. அப்போ உண்மையான காப்பியை சாப்பிட்ட அப்புறம் தான் இதுவரைக்கும் சாப்பிட்ட பொய் காப்பியெல்லாம் தெரியும். உண்மையான ஞானம் குரு போதிக்கின்ற அன்றுதான் இதுவரை அறிந்ததெல்லாம் அஞ்ஞானம் என்று தெரியும். அறியாமை அறிவகற்றினாரு சிவஞான சித்தியார்ல. அறியாமை என்று சொல்லுவதையே அறிவு என்று எண்ணி இருந்த காலம் போல தெளிவு அறியாருனாரு. கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் என்று சொல்லக்கூடிய அந்த தெளிவை அறியாதார் சிவத்தை அறியார். அப்ப அந்த தெளிவு தருகின்றவர் குருநாதர். குரு தருகின்ற தெளிவை அறியாதார், சன்மார்க்கத்தினாலே பெறுகின்ற தெளிவை அறியாதார் சிவத்தை அறியார். அவர்கள் சிவத்தை அறிய மாட்டார். தெளிவை அறியார் சீவனும் ஆகார். தெளிவில்லாதவர்கள்லாம் சீவன் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஜடம்னு அர்த்தம். ஒரு இனற்று பொருள் போல அவர்கள் விளங்குவார். எத்துணை துன்பப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் இந்த துன்பம் பெறுவதற்குரிய செய்தியிலேயே தான் சுழலுமா தவிர, ஏண்டா இந்த துன்பம் பெறுகிறது, இதுல ஏண்டா நாம கிடந்து உழலணும், இதை மீறி இதிலிருந்து விடுபடுவது எப்படின்னு யோசிக்க மாட்டோம். திரும்ப திரும்ப அதிலேயே தான் சுத்தி சுத்தி வருவான். என்ன ஞானசம்பந்தர் சொல்ற, இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் இன்னைக்கு சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும், நாளான்னைக்கு ரொம்ப பிரமாதமான பொற்காலம் வரும் அப்படிங்கிற நினைப்பிலேயே முழு வாழ்க்கையும் துன்பத்தில் கழிச்சிருவான். இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொற்றுகின்ற வாழ்க்கையை போத விட்டு போகுமின். தூக்கி போடாதன்னாரு. எங்க வரணும்? கோடி காவு சேர்மினே. திருக்கோடிக்காவா? நீ அங்க சேராம வேற எங்க சேர்ந்தாலும் இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால். அப்ப இத நாம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இதை சரி பண்ண முடியாது. இதை சரி பண்ற திறமையோ பவரோ நம்மகிட்ட கிடையாது. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கோணல்களையும் ஒழுங்கீனங்களையும் நமக்கு ஏற்பட்ட அவலங்களையும் நானே சரி செய்து கொள்வேன் என்று ஒருவன் முயற்சித்தால் கிளையில உட்கார்ந்து கொண்டு மரத்தை வெட்டுகிறவனை ஊக்கும். அவ்வளவுதான், ஒண்ணுமே நடக்காது. துடைக்க துடைக்க அழுக்கு இல்லையா? இந்த பக்கம் தொடச்சிக்கிட்டே போகிற பொழுது காலில் இருக்க அழுக்கு தொடச்ச இடத்துல எல்லாம் பட்டுக்கிட்டே போகும். ஐயோ காலில் அழுக்கு பட்டுருச்சேன்னு திரும்ப திரும்பி அந்த அழுக்கெல்லாம் தொடச்சிக்கிட்டே வந்தோம்னா நம்ம வந்த பக்கமே திரும்ப அழுக்கு வரும். இப்படிப்பட்ட எக்காலத்திலும் நீக்க முடியாத இந்த அவலங்கள் நிறைந்த வாழ்க்கையை நாமே சரி செய்ய முடியாது. எப்ப நீங்கும்? குரு வந்தால் நீங்கும். எனவே குருவை பெறுவதற்கான முயற்சியிலும் குருவை பெற வேண்டும் என்கிற தாகமும் இருக்கணும். குரு எனக்கு வருவாரா சார் வருவாரா சார்னு ரொம்ப பேர் கேட்குறாங்க. எனக்கு வருவாரா அப்படின்னு ரொம்ப பேர் கேட்குறாங்க. எனக்கு வருவாரா சார்? அவருக்கு வந்தார், சரி எனக்கு வருவாரா வருவாரா வருவாரான்னு தான் கேட்குறோமே தவிர்த்து வரத்துக்கான முயற்சி எடுத்துக்கலாமான்னு யாரும் கேட்கறது இல்லை. வரத்துக்கான முயற்சி நாம் எடுத்துக்கணுமே. குரு நம்மை தேடி வருவதற்கான முயற்சியில் நாம் ஈடுபட்டால் நமக்கு குரு வருவார்.
அவர் குரு, நான் சீடன் என்று இந்த உலகத்திற்கே தெரியாது. அப்படித்தான் குரு ஆட்கொள்வார். ஒரு குரு ஒரு சீடனை ஆட்கொள்ளுகிற பொழுது பறையறிவிச்சு, நான் குருவாகப்பட்டவன், சீடனாகப்பட்ட இவனை இந்த நேரத்திலே ஆட்கொண்டு இவனுக்கு முக்தி காட்டுகிறேன், அதெல்லாம் அது மாதிரிலாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் நடக்காது. அதுதான் அது பரஸ்பர ரகசிய அற்புத உறவு. உறவுகளிலே அதனால தான் உச்சத்தில் வைத்தார் அதை, சன்மார்க்கத்தை. சன்மார்க்கம் என்று சொல்லுவது குருவுக்கும் சீடனுக்கும் இருக்கிற உறவு சிவத்திற்கும் ஆன்மாவிற்கும் இருக்கக்கூடிய உறவு போல புனிதமானது. அதனால சீடன் குருவிடம் தான் பெற்ற அனுபவத்தை எவரிடமும் பகிர்ந்து கொள்வதில்லை. அந்த அனுபவ பகிர்வே இருக்காது. இவர் குரு இவர் சீடர் என்று அடையாளம் காண முடியாது. அதுதான் இந்த நெருக்கத்தினுடைய விளைவு. அதனால சொன்னார், தெளிவறியார் சீவனும் ஆகார். அது சீவன் என்று சொல்லக்கூடிய தகுதி பெறணும், இல்லைன்னா அது வெறும் மரக்கட்ட. அறிவிருந்தும் இல்லாத நிலை அப்படித்தானே இருந்தது. அறிவு இருந்தும் கூட துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு அது காராரும் ஆணவ காட்டை களைந்து அறக்கண்டு அகங்காரம் என்னும் கல்லை பிளந்துனார். அப்படி போல காட்டில் இது அழுந்தி அந்த இருளிலே கிடந்து நெளிந்து கொண்டிருந்தது. அப்ப இருந்தும் இல்லாத அறிவு இருந்தும் துன்பப்படுகிற நிலையிலே சீவனும் ஆகார்னார். எனவே தெளிவு பெறுதல் வேண்டும். தெளிவு தெளிவு தெளிவு. தெளிவறியார் சிவமாக மாட்டார். அவர் சிவமாவதற்கான வாய்ப்பு கிடையாதுன்னு. ஆக இந்த தெளிவு எதிலே விளைகிறது? சன்மார்க்கத்திலே விளைகிறது. குருவிடம் பெறுகின்ற அந்த போத உணர்விலே பெறுகின்றது. குருவானவர் எப்பவுமே நாம ஒரு ஆசிரியரை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், ஆசிரியருக்கும் மாணாக்கனுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலெட்ஜ். ஆசிரியர் தான் அறிந்தவற்றையெல்லாம் மாணவனுக்கு சொல்லித் தருகிறார். இட்ஸ் ஒன்லி எ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலெட்ஜ். ஆனால் நாம சொல்லுகிற போதகுரு சன்மார்க்கம் என்பது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலெட்ஜ் இல்லை. தனக்கு தெரிந்ததெல்லாம் சொல்லிக் கொடுத்து பாடம் எடுத்து பாடத்தில் சந்தேகத்தை எல்லாம் நீக்கி நோட்ஸ் கொடுத்து பரீட்சையில் வெற்றி பெறுமாறு செய்கின்ற ஆசிரியர் அல்ல இந்த குரு என்பவர். என்ன செய்கிறார்? இந்த குரு சீடனுடைய அறிவிலே இருக்கக்கூடிய அழுக்கை நீக்கி தூய்மைப்படுத்துகிறார். இந்த உணர்வை தூய்மைப்படுத்துகிறார். இந்த தூய்மைப்படுத்துகிற உறவு தான் இந்த சன்மார்க்கம். இந்த ஆசிரியர் மாணாக்கர் என்கிற உறவை கடந்து குரு சீடன் என்கிற உறவை நாம் பார்க்கிற பொழுது சீடனுடைய அந்த அறிவிலே விளைகின்ற தூய்மை கேட்டை நீக்குகின்றார். அதுதான் அதைத்தான் சொன்னார். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் எல்லாம் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவர் அவர்தான் குரு. சொல்லாமல் சொல்லவர் குரு. அந்த குரு கிடைப்பதற்கு எத்தனை பேருக்கு சார் கிடைச்சிருக்கு நீங்க நினைக்கலாம். எத்தனை பேருக்கோ கிடைச்சிருக்கு. யார் சொல்றா? வெளியில சொல்றதில்லை. அந்த குருவுக்கும் அந்த சீடனுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஞான உறவு, இந்த ஞான உறவிலே முகிழ்கின்ற அந்த ஆனந்தம். அப்ப இந்த குருவானவர் தருகின்ற தெளிவை அறியாதவர்கள் சிவமாக மாட்டார்கள். குருவானவர் தருகின்ற தெளிவை அறியார் தீரார் பிறப்பே. சன்மார்க்க நெறி நின்ற பிறகுதான் பிறப்பு அறுபடுகிறது. இல்லைன்னா அது வரைக்கும் பிறந்து இறந்து
இறப்பதற்கே தொழிலாகி பிறக்கின்றாரு. சாகணுங்கிறதுக்காகவே பிறக்கிறான்னாரு. எப்படி இருக்கு? சாகணுங்கிறதுக்காகவே பிறக்கிறான். சாகணுங்கிற இனிமே சாகவே கூடாது என்கிற நிலைக்காக பிறக்கணும். ஆனால் அவன் இனிமேல் பிறந்து இறந்து இறந்து பிறந்து போக்கு வரவு புணர்வு இது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால தீரார் பிறப்பேன்னார். பிறப்பை நீக்கிக் கொள்ளக்கூடிய அந்த வல்லமையை அறியாமலே போய்விடுகிறார். அதனால என்ன தெரியுதுன்னா, சரியை கிரியை யோகம் இருக்கிற வரைக்கும் திரும்ப வந்து வந்து போகணும். சன்மார்க்கம் வந்த பிறகு திரும்ப வர வேண்டாம். ஏன்னா பிறப்பு நீங்குகிற நிலைதான் சன்மார்க்க நிலையில வந்து நிற்கும். அதனால தான் அந்த நிலையை அடைந்து விட்டேன்னு நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமின்னு சொல்லுகிறார். பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன் அப்படின்னு விட்டார். அப்ப அந்த தன்மை, அது அந்த தெளிவு, அந்த தெளிவு தெளிவு எது ரைட்டுன்னு தெரிஞ்சு போச்சு, எது உண்மைன்னு தெரிஞ்சு போச்சு. அதான தெளிவு. தெளிவுன்னா என்ன? எது ரைட்டுங்கிறது தெரியறது, எது உண்மைன்னு தெரியறது, எது அசல்னு தெரியறது, எது நிஜம்னு தெரியறது. அதுதானே தெளிவுங்கிறது. தெளிவா இருக்கிறா சார் அப்படின்னா எது உண்மைன்னு தெரியும் அவனுக்கு. அந்த தெளிவு இருக்கிறதே, அந்த தெளிவு தான் இந்த ஆன்மாவை சிவத்திடம் கொண்டு போய் சேர்க்குமே தவிர, அதனாலதான் நிட்டையினர் கடைசியில் தீரார் பிறப்பே. அந்த நிட்டை எப்பொழுது வந்து சேரும்? அந்த தெளிவு அறியாதார் எப்படி அடைய முடியும்? அது ரொம்ப ஒரு அழகாக சொல்லுகிறார். இந்த உலகத்தில் நாம பல விஷயங்கள் நமக்கு பிடிபடுவதில்லை. பிடிபடாத பொழுது இது நிலை, அது உண்மை, இது உண்மை என்று நாம கருதி கொண்டு இருக்கிறோம். ஒன்றை விரும்பி நிற்கிறோம், அதிசயித்து நிற்கிறோம். ஒரு பெரிய எக்ஸிபிஷன் போனார் ஒருத்தர். எக்ஸிபிஷன்ல எல்லாம் மாடர்ன் ஆர்ட், எல்லாம் ஏதாவது ஒரு ஆர்ட் வாங்கலாமேன்னு தான் அவரும் ஆவலா போனார். போனா ஒரு ஆர்ட்டும் ஒன்றும் புரியல. அதனால தான் அதுக்கு மாடர்ன் ஆர்ட்னே பேர். அங்கே போய் நின்றுட்டு இப்படி பார்த்தார், என்னவோ மாதிரி இருந்தது. அப்படி பார்த்தார். அவர் அந்த ஓவியர் வரைஞ்ச ஓவியர் வந்து அது என்னன்னு சொல்லாமல், அவரை படைச்ச கடவுளுக்கு கூட அது என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஓவியங்களாக இருந்தது. எல்லாத்தையும் பார்த்துட்டே போனார். ஒன்றும் வாங்கிறதுக்கு ஒன்றும் உச்சித்தமாக தெரியல, அது சரிப்பட்டு வரல. கடைசியில் ஒரு இடத்துல வந்து நின்னார். அது ஒன்று தான் அவருக்கு புரிஞ்ச மாதிரி இருந்தது. வெள்ளையாக இருக்கிற இடத்துல நடுவில் ஒரு கருப்பு புள்ளி. சரி, இது ஏதோ சிம்பாலிக்காக சொல்லுது போல இருக்கு, அட்லீஸ்ட் இதையாவது வாங்கிடுவோன்ட்டு அந்த இன்சார்ஜை கூப்பிட்டார். நான் இந்த ஓவியத்தை வாங்குறதா இருக்கிறேன், எவ்வளோ விலைன்னு கேட்டார். எது? இந்த வெள்ளையில் இந்த கருப்பு புள்ளியாக இருக்கே, இதை தாண்டார். அவர் சொன்னார், சாரி சார், அது செவுத்தில் இருக்கிற சுவிட்சு சார், அது ஓவியம் இல்லை சார்னாரு. சுத்தி பார்த்த இந்த ஓவியங்கள்னால மூளை கலங்கி போய் எது ஓவியம் எது ஓவியம் இல்லைன்னே தெரியாம ஒரு அவல நிலைக்கு வந்தாச்சு. அது போல இந்த உலகத்துல சுத்தி எது உண்மை எது பொய் எது அசல், பேசுறவன் உண்மையா பேசுற மாதிரி இருக்கு. அந்த பக்கம் போனவன நம்மளையே புறம் பேசுறான். நம்ம முன்னால நம்மள அவ்வளவு பொழுது பேசுறோம். ஆகா, நம்ம மேல ரொம்ப மதிப்பு வச்சிருக்காரு போன உடனே அப்படி நினைச்சு அவர் மேல பெரிய மரியாதை வச்சுட்டு அந்த பக்கமா போன உடனே, என்ன சார் உங்களை பத்தி அவர் நேற்று என்ன சொன்னார் தெரியுமான்னு உடனே நம்ம உடனே அவனை பத்தி எனக்கு தெரியும் சார், அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமான்னு நம்ம அவுத்து விடுவோம். இப்படியே ஜோதியில எங்கு பார்த்தாலும் பொய்மை, எங்கு பார்த்தாலும் அகல்கள், அசல் எங்கேயுமே தெரியல. இந்த பொய்மை நிறைந்த இந்த வாழ்க்கையிலே உண்மையான ஞானத்தை உணர்த்த வருகின்றவர் தான் குரு. அங்கே அசல், அங்கே தெளிவு, அங்கே சிவம், அங்கே அன்பு, அங்கே மகிழ்வு, அதை தவிர வேற அங்கே எதுவுமே கிடையாது. மைக்கால் இருட்டணைய இருளில்லை, இருவினைகள் வந்தேற வழியும் இல்லை, மனமில்லை அம்மனத்து இனமில்லை, போக்கில்லை வரவில்லை, அக்காலம் இக்காலம்
என்பது இல்லை. இதெல்லாம் கிடையாது சீடன். எல்லாம் அதீத்தமய. ரொம்ப அற்புதமான பகுதி மௌன குரு வணக்கம். தாய்மானவரே தன்னுடைய குருவை அனுபவிச்சது போல சிவத்தை கூட அனுபவிச்சிருப்பாரான்னு சொல்ல முடியாது. இந்த மௌனகுரு வணக்கம் பகுதியில் அவருக்கு அந்த மௌனகுரு அவருக்கு உபதேசித்ததும் அவருக்கு சிவத்தை அடையாளம் காட்டியதையும் ரொம்ப ஆனந்தமாக அனுபவித்து பேசியிருப்பார் சுவாமி இந்த அற்புதமான பகுதியில். எனவே தெளிவுதான் சிவத்தை அடையாளம் காட்டும். அந்த தெளிவை தருகிறவர் சன்மார்க்க குரு. அதுவே சன்மார்க்கம் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி இன்னும் அற்புதமான செய்திகள் சன்மார்க்கத்தில் இருக்கிறது. அவற்றை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நமச்சிவாய. ஓ நமச்சிவாய. ஓ நமச்சிவாய. ஓ நமச்சிவாய. ஓ நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். அப்பொழுது தொடர்ந்து சன்மார்க்கத்தில் கிட்டத்தட்ட எல்லா பாடல்களும் ரொம்ப அற்புதமாக செய்திருக்கிறாங்க சாமி. எல்லா பாடலும் அற்புதம் தான். சன்மார்க்கத்தில் இருக்கிற பாடல்கள் எல்லாம் ஞானம் என்பது என்ன இவ்வளவு தெளிவாக எந்த நூலிலும் எந்த சமயத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. திருமூலர் ஒருத்தர் தான் ஞான நெறியையும் ஞான மார்க்கத்தையும் ஞானம்னா என்ன நிறைய படிக்கிறது ஞானம் நினச்சிருக்கிறாங்க. நிரம்ப படிக்கிறது ஞானம், நிரம்ப தெரிஞ்சுக்கிறது ஞானம், நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வது ஞானம். இன்னும் சில பேர் நிறைய விஷயங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது ஞானம். இதெல்லாம் ஞானமே இல்லை. ஞானம் என்பது சிவத்தை உணர்கின்ற உணர்வு, அதுதான் ஞானம். ஞானம்னா வேற ஒன்றும் கிடையாது. சிவம்தான் முழு முதற் பொருள், சிவம்தான் முதற் பொருள், சிவம் ஒன்றே மெய் அப்படின்னு உணர்கின்ற உணர்வு வருது பாருங்க, அதுதான் ஞானம். ஞானம் ஈசன்பால் அன்பே அப்படின்னார். அந்த ஞானத்திலே இன்னும் தெளிவாக பல செய்திகளை சொல்லுகிறார். சிவஞான முனிவர் போல அவர் போல ஒரு ஞான பொக்கிஷத்தை பார்க்கவே முடியாது. தமிழில் மட்டும் இல்லாமல் வேற மொழியில் அவர் வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க. பாடியம் வைரா சொன்னார் பாடியம் என்று, அதாவது சிறந்த நூல்கள் என்று சொல்லுகிற பொழுது நாம் பல பேரை சொல்லலாம், பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் பாடியம் என்று சொன்னால் ஒரு விரல் தானே விட முடிகிறது, அடுத்த விரல் விடுவதற்கு ஆள் இல்லையேன்னார். அப்படி ஒருத்தர் தான் இருக்கிறாரு, மாபாடியக்காரர். அவர் சிவஞான முனிவர், அவர் பேரே மாபாடியக்காரர்னு பேர். அப்படிப்பட்ட அந்த மாபாடியம் இந்த அற்புதமான ஞான வேள்வியில் பங்கு கொண்டவங்களை அத்தனை பேருக்கும் திருமூலர் தருவது மனத்துணிவு. மனத்துணிவு, அறிவின் தெளிவு மிகச் சிறப்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் திருமூலருடைய குருவருள் கிட்டும். தொடர்ந்து சிவத்தினுடைய திருவருளும் கிட்டும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்று சொல்லி இங்கே சந்திக்கலாம், தொடர்ந்து சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.